27 நாடுகளுக்கு நான் முதன்மை பேராயராக இருக்கேன். கீழே எத்தனை சபை இருக்கு? 2300 திருச்சபைகள் இருக்கு. இந்த இடத்துல தான் எனக்கு சந்தேகம் வருது. சொல்லுங்க. நீங்க RSSக்கும் பஜ்ரங் தளுக்கும் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இந்துத்துவா மக்கள் மூலமாகவோ அல்லது RSS அல்லது பிஜேபியின் மூலமாகவோ இதுவரைக்கும் தங்கு தடை இல்லாமல் பணத்தை வாங்கி நன்கொடையாக எங்களுக்கு அதை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாரு. ஒரு RSS அமைப்பிற்கு நீங்கள் ஊதுகோலாக செயல்படுவீர்கள். சுயம் சேவக் பாஜக இந்துத்துவாவை உயர்த்துவீர்கள். ஆக எனக்கு RSS எதிரியே இல்லை. அப்ப எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். RSSனுடைய மூலக்கூறு இந்து சனாதனத்தை இந்த உலகில் நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? அவர்கள் உண்மையிலேயே எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்கள் தானா? நீங்க ஆண்டவருக்கு நான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கு. உண்மைதான், உண்மைதான். அல்லுமா அமைப்புன்னு கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது யாராவது நேரடியா பார்த்தாங்களா? இல்ல. ஆனா எப்படி நாம இஸ்லாமிய தீவிரவாதிங்க நீங்க சொல்றீங்க? கிரஹாமுடைய பிள்ளைகளும் இந்த இந்துத்துவவாதிகள் படுகொலை செய்தார்கள். ஆனா நீங்கள் உங்கள் பேச்சில் என்ன சொல்கிறீர்கள்? அந்த அம்மா குற்றம் சாட்டவில்லை, அந்த குற்றத்தை செய்தது யார்? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை தொடர் நிகழ்வாக நாம் சமகால அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு சந்திக்கிற மிக முக்கிய ஆளுமை இந்திய தேசிய சிறுபான்மையினர் கட்சி மற்றும் ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய முதன்மை பேராயர் கண்ணியத்துக்குரிய திரு குணசேகரன் சாமுவேல் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். உங்களுக்கு சில கேள்விகள் எழும். பேராயர் அவர்களிடத்தில், முதன்மை பேராயர் அவர்களிடத்தில் கிறிஸ்தவத்தை பற்றி பேச வேண்டுமா, அரசியலை பற்றி பேசுகிறீர்களே என்று கூட கேட்கலாம். அவர் நாடறிந்த ஒரு முகம்தான். ஆங்கிலிக்கன் திருச்சபையினுடைய முதன்மை பேராயர் இடத்துல இப்போ நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்று பல கேள்விகளை சமாதானம் இல்லாமல் அவரோடு வைக்கப் போகிறேன். ஐயா அவர்களை வரவேற்போம். ஐயாவா, நான் இப்போ இந்த கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம், பிப்ளிக்கல் நாம்ஸ், ஆபிரஹாமினுடைய வழித்தோன்றர்கள், அதே மாதிரி யூதர்கள், இன்றைய வாழுகிற கிறிஸ்தவர்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய 2ஆம் வருகை, இதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்கள். மரணத்திற்கு பின்பு ஒரு மகத்தான வாழ்க்கை உண்டு என்பதையும் கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம். ஆனால் இந்த கொள்கை எல்லாவற்றையும் மறுக்குகிற ஒரு RSS அமைப்பிற்கு நீங்கள் ஊதுகோலாக செயல்படுகிறீர்கள். அவர்களை வாயார புகழ்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. பலரும் வைக்கிற வாதங்கள், உங்களுடைய ஏராளமான காணொளிகளை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கான காரணம் என்ன? என்ன அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ பேராயர், ஆங்கிலிக்கன் சர்ச் என்பது CSA அல்ல, அகில உலகத்திற்கும் நீங்கள் ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு அமைப்பின் பேராயர், என்ன அடிப்படையில் நீங்கள் சுயம் சேவக் பாஜக இந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிறீர்கள்? முதல் கேள்வி. நல்ல கேள்வி இது. உண்மையாகவே இதை யாராவது என்னை கேள்வி கேட்க மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து நின்ற பல நிலைகளிலே நான் இருக்கும் பொழுது நல்ல ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். என்னுடைய வேதாகம், அதாவது அருமையான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த சமயத்திலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ காண்கின்ற மனிதனிடத்திலே அன்பு செலுத்தாவிட்டால் காணாத தேவனை எப்படி அன்பு செலுத்துவாய்? இதுவரைக்கும் யாரும் தேவனை கண்டதே கிடையாது, கடவுளை கண்டதே கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரும் எந்த கடவுளையும் இது வரைக்கும் நேரடியாக சந்தித்ததே கிடையாது. ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, தரிசனம் கிடைச்சது, சொப்பனத்தில் வந்தேன், நான் பார்த்தேன், அந்த காட்சியை பார்த்தேன் என்று சொல்லுவார்களே தவிர,
அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனை நான் காணும் பொழுது அவரும் என்னை போன்ற ஒரு மனிதர். ஆக அந்த மனிதரிடத்திலே நான் அன்பு செலுத்த வேண்டும். அவருக்கு 1008 கோட்பாடுகள் இருக்கலாம், 1008 வழிகள் இருக்கலாம், 1008 காரியங்களை அவர் செய்யலாம். அதை பற்றி என்னுடைய கருத்தே கிடையாது. எனக்கு அது பிரச்சனையும் கிடையாது. நான் எப்படி அவரை காண்கின்றேன் என்றால், என்னை போன்ற ஒரு மனிதன், அவ்வளவுதான். யாராயிருந்தாலும் சார், அது யாராயிருந்தாலும் சரி, சக மனிதன், அவ்வளவுதான். அடுத்தது என்னுடைய வேதாகமம், என்னுடைய வேதாகம புத்தகம் முதல் புத்தகத்திலே, ஆதியாகம புத்தகம் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் என்னவென்றால், தேவன் மனிதனை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஒரு சக மனிதனை நான் பார்க்கும் பொழுது ஒரு தேவ சாயல், தேவனுடைய ரூபம் இப்படிதான் இருந்திருக்கும் என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருப்பதினாலே, அவர்கள் RSS ஆக இருக்கட்டும், அது இந்து முன்னணியாக இருக்கட்டும், அது VHP ஆக இருக்கட்டும், அல்லது எந்த கட்சியினராக கூட இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் நாம் உருவாக்கினது தான். ஆனால் எல்லாரும் மனிதர்கள். இப்ப நீங்க சொன்னது பொதுவான இறையியல் தத்துவம். இறையியல் தத்துவமே கிடையாது. இல்ல, இறையியல் தத்துவமும் மனிதகுல தத்துவமும் இல்ல, மனிதகுல தத்துவமும் கிடையாது. எனக்கு இருக்கிற எனக்கு துரோகம் செய்தவர்களை, இப்ப நான் நேரடியா வந்துடுறேன். இந்தியாவில் RSS இயக்கம் மட்டுமல்ல, திராவிட இயக்கங்கள் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவ இயக்கங்கள் இருக்கிறது, இன்ஃபிடல்ஸ், இறை நிராகரிப்பாளர்கள் நிறைய இருக்கு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, RSSனுடைய மூலக்கூறு இந்து சனாதனத்தை இந்த உலகில் நிலைநிறுத்த வேணும். அது அவர்களின் கோட்பாடு. கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி ஒரு கோட்பாடு உண்டு, தங்களுடைய வேதத்தை மக்களுக்கு பிரதிஷ்டை பெறுவது. அதுவும் தவறில்லை, அது தவறில்லை. வன்முறைகளை கையில் எடுக்கிற போதும் பிற மக்களை ஒடுக்குமுறைகளுக்கு உட்படுத்துவதும் நீங்கள் பாஜகவும் RSSும் செய்யவில்லை என்று சொல்லலாம். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? அவர்கள் உண்மையிலேயே எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்கள் தான். நான் சொல்றது ஹிந்துத்துவவாதிகள். இங்கே பேசுவது ஹிந்து மக்களை பற்றி அல்ல, இந்துத்துவவாதிகளை பற்றி நீங்க பேசுறீங்க. நல்ல ஒரு கேள்வி. அதுவும் எனக்கு காஷ்மீர்லயும் திருச்சபை இருக்கின்றது, சரியா? காஷ்மீர்ல ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக தென்னிந்தியாவிலேயோ அல்லது மற்ற மாநிலங்களிலிருந்து சென்றவர்களோ என்ன செய்ய முடியாது, இடம் வாங்க முடியாது. அந்த மாதிரி கட்டத்தில் என்னுடைய அருமையான போதகர் அங்க என்ன பண்றாரு, இடம் வாங்கணும் திருச்சபை கட்டுவதற்காக காஷ்மீர்ல. அந்த சமயத்திலே அவருக்கு உதவினது யார் என்றால் ஒரு RSS பிரமுகர் தான். அவர் தான் என்ன சொல்றாரு, நான் இந்த ஊர்லயே இருக்கிறேன், உங்களுக்கு திருச்சபைக்கு தானே இடம் வேணும், கட்டாயம் நான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, என்னுடைய போதகரிடத்துல பணத்தை வாங்கி அவர் என்ன பண்றாரு, இடத்தை வாங்கி நன்கொடையாக எங்களுக்கு அதை கொடுக்கிற மாதிரி கொடுத்தாரு. ஆக எனக்கு RSS எதிரியே இல்லை. அப்ப எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், என்னுடைய திருச்சபை போதகருக்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். அந்த ஒரு நோக்கத்திற்காக நான் முடிக்கல. இந்தியாவில் பல இடங்களில் எனக்கு திருச்சபை இருக்கு. குஜராத்தில் இருக்குது, யூபியில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. எந்த ஒரு இடத்திலும் என்னுடைய திருச்சபைகளிலே, ராஜஸ்தான்ல இருக்குது, என்னுடைய திருச்சபைகளிலே எங்கேயுமே இதுவரைக்கும் இந்துத்துவ மக்கள் மூலமாகவோ அல்லது RSS அல்லது பிஜேபியின் மூலமாகவோ இதுவரைக்கும் தங்கு தடை இல்லாமல் நான் கடந்த 4 ஆண்டுகளாக தான் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேனே தவிர அதுக்கு முன்னதாக நான் ஆதரவு கொடுக்கவில்லை. அதுக்கு முன்னதாகவே இவர்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. நான் என்ன கேட்கிறேன் பேராயர், உங்களை பத்தி நான் கேட்கல. இல்ல, நான் சொல்ல என்னுடைய திருச்சபைகளுக்கு. ஒரு நிமிஷம், உங்களை பத்தியோ உங்கள் திருச்சபையை பத்தி சொல்ல. நீங்க சொல்றத பார்த்தா RSS மட்டும்தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் 1000 மதமாற்றம் நடக்கட்டு. உண்மையிலேயே இந்தியாவில் 1800களுக்கு பிறகு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கன்னியாகுமரியை சார்ந்தவர், எல்லா சமூகத்திற்கும் சேவை செய்தவர் கிறிஸ்தவர்கள். தொழுநோயே தன் கையால் அப்படியே அந்த புழுக்களை கூட வாழி போட்டவர் கிறிஸ்தவர். இன்னைக்கு இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட தலித்து எல்லோருக்கும் கிறிஸ்தவர்களுடைய கல்வி பங்கு இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இருக்கும். இதைவிட நீங்க இந்துத்துவவாதிகள் பெரிய சேவையாதிகள் சொல்ல முடியுமா? ஒரு % ஆகுது. நான் கேட்கறது, எனக்கு நான் மனிதனை நேசிக்கிறேன்,
நான் அமைப்புகளை நேசிக்கிறேன், அவர்களுடைய சுயம் சேவாக்கு நேசிக்கிறேன், அவர்களுடைய தர்மத்தை நேசிக்கிறேன், பணிகளை நேசிக்கிறேன். இந்திய கத்தோலிக்க திருச்சபையும் இந்திய சிஎஸ்ஐயை விட கத்தோலிக்க திருச்சபை போன்றவைகள்லாம் மிகப்பெரிய பங்கு இப்பொழுதும் ஆட்டிக்கொண்டிருக்கிறார். மதமாற்றத்தை விட்டு விடுங்க. அவர்களை விட இந்தியாவில் மக்களுக்காக செய்வதில் வேறு ஏதாவது கேன் யூ ஃபைண்ட் அவுட் த சிங்கிள் ஆர்கனைசேஷன்? கட்டாயம் உண்டுங்க. நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்ல, இது பக்கத்துல சரியா 3 கிலோமீட்டர்ல ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஒருத்தர் நடத்துறாரு சார். அது நான் இல்லைன்னு சொல்ல, அது இல்ல நடத்துறாங்களான்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? இல்ல நான் கேட்டேன். ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன் ஐயாட்ட, எல்லா மனிதர்களும், நான் ஹிந்துக்களை பத்தி பேசல, நான் சொல்வது மறுபடியும் சொல்கிறேன், இஸ்லாமியர்களை பத்தி பேசல, நான் பேசுவது தீவிர கடும் போக்குவாதிகளை மட்டும்தான் பேசுகிறேன். இந்த சங்க பரிவார அமைப்புகளை விட கிறிஸ்தவத்தினுடைய நற்சேவைகள் நற்கிரிகைகள் தாழ்த்தி பெற்று விட்டதா? இல்ல, அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, நான் நற்கிரமம் செய்யறதுனால நான் என் சபைக்கு இருக்கிறேன்னு சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்னிடத்துல ஏன் யாரும் வரல? யார் வரல? இப்ப நீங்க சொல்ற எந்த ஆட்களும் எனக்கு எதிராக வரவே இல்லை. உங்களை மட்டும் பேசாது, என்ன மட்டும் பேசல, எனக்கு கீழாக இருக்கக்கூடிய 2300 திருச்சபைகள் 2300 போதல் இடத்துல வரவே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. ஆமா. உங்களுக்கு எந்த ஒரு நாகர்கோவில் மண்டக்காட்டு கலவரத்தை யார் செஞ்சா? இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு போராட்டத்தை வச்சோ இல்ல 2 போராட்டத்தை வச்சோ அன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மண்டக்காட்டு கலவரம் தானே இந்தியா தமிழ்நாட்டுல முதல் இந்துத்துவாவின் கால்பதிப்பு. இருக்கலாம் நாடார் அவர்கள் எல்லாம் நடந்ததா? குஜராத் படுகொலை நடந்ததா மறக்க முடியுங்களா? நீங்க 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 ஆண்டவருக்கு, நான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கு. உண்மைதான். குஜராத் படுகொலை, நான் இந்துக்களை பேசல, இந்துத்துவவாதிகள். மறுபடியும் சொல்லி, இந்துக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, இந்துக்கள் அற்புதமான மனிதர்கள், கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். குஜராத் படுகொலையில் 3000 பேர் எரித்துக் கொல்லப்பட்டாரு. கிரகம் ஃபாஸ்டர் அவருடைய பேராயரும் அவருடைய பச்சிலம் குழந்தையும் ஆஸ்திரேலியாவில் இருந்து சேவை செய்தவர்கள். அப்படி எரித்து கொல்லப்பட்ட போது அவர்களுடைய ஒருவர் தான் அதில் காரணமானவர் தானே இந்த இந்துத்துவ அமைச்சரவையில் பாஜகவின் மந்திரியாக ஆனார். இதெல்லாம் எப்படி, how can you justify that மிஸ்டர் சாமுவேல்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாதிக்கப்பட்ட யாரு? கிரஹாம் இல்லையா? கிரஹாம் பாதிக்கப்பட்டார் இல்லையா? கிரஹாம் உடைய மனைவி இன்னைக்கு வரைக்கும் எரித்தவரையோ அதற்கு படுகொலையாய் இருந்தவர்களையோ இன்றைக்கு வரைக்கும் அவங்க குற்றம் சாட்டவே இல்லை. அப்ப எரித்தது யார்? ஏங்க யாராவனா எரிச்சிட்டு போட்டுங்க. பாதிக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்ட குடும்பம் இதுவரைக்கும் யாரையும் குற்றம் சுமத்தவே இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பம், அந்த அம்மா இங்க இல்லை, அந்த அம்மா இங்கதான் இருந்தாங்க. இல்ல அந்த ஸ்பாட்ல இல்ல அந்த அம்மா இங்கதான் இருந்தாங்க, ஸ்பாட்ல தான் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல அந்த அம்மா இங்கதான் இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு 1 மாதம் கழிந்தா இந்தியா விட்டு வெளியே போனாங்க. அவங்க வெளியே போனாங்க. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆனால் இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரை நான் மன்னிக்கிறேன் விளங்குதா? அதுதானே உயர்வு. அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட அந்த பேச்சையே நிப்பாட்டிட்டார்கள். அதை பற்றி அவங்க பேசுறதே கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தை சாராதவர்கள், நேரில் பார்க்காதவர்கள், அவர்கள் தான் இதை பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த அம்மா பேசல? நான் கேட்கிறேன், ஐஎஸ் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, நடு ரோட்ல குண்டு வைக்கிறான். அல்லுமா அமைப்புன்னு கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது யாராவது நேரடியா பார்த்தாங்களா? இல்லங்க. நான் யாராவது நேரடியா இவன் தான் குண்டு வச்சான்னு சாட்சி சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஆனா எப்படி நாம இஸ்லாமிய தீவிரவாதிங்க நீங்க சொல்றீங்க? நீங்க யாரும் பார்க்கலையே, நேரடியா குண்டு வச்சு திரிய பத்தினதெல்லாம் பார்க்கலையே யாரும். யாருமே இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்லல. ஒரு நிமிஷம், தீவிரவாதிகள் யாரும் சொல்லவே இல்லை. ஏப்ரல் 19 2019 ஏப்ரல் மாதம் கத்தோலிக்க சர்ச்சில் ஸ்ரீலங்காவில் கண்டந்துண்டமா 250 இஸ்லாமிய அடிப்படைவாதி குண்டு வச்சானே, யாராவது பாத்தீங்களா? அதே போலதான் பாஸ்டர் கிரஹாமுடைய பிள்ளைகளும் இந்த இந்துத்துவவாதிகள் படுகொலை செய்தார்கள். ஆனா நீங்கள் உங்கள் பேச்சில் என்ன சொல்கிறீர்கள்? அந்த அம்மா குற்றம் சாட்டவில்லை. அந்த குற்றத்தை செய்தது யார்? குற்றத்தை யாரோ ஒருத்தர் செய்ததுக்காக முழு ஸ்தாபனத்தையும் நாம் குற்றம் சொல்லக்கூடாது. சார் முழு ஸ்தாபனம் என்ன சார் செய்யுது இன்னைக்கு? இல்லங்க, இல்ல இப்ப கிறிஸ்தவம் இருக்குதுங்க. நீங்க எங்கேயாவது குண்டு வைக்க சொல்லுங்க. இருங்க, பேப்பரை நீங்க எடுத்தாலே ஒரு டேவிட் அல்லது பீட்டர் திருடன் வருது, கொலைகாரன் வருது. முழு கிறிஸ்தவம் கொலைகாரங்க திருடனா? நாம இப்ப மறுபடியும் சொல்றேன். இல்ல மறுபடியும் நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க I am asking to you, I am asking to you, please understand what I am asking you, but the people they have been watching. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க மறுபடியும் பேசும்போது 4 தடவை சொல்லியிருக்கேன். இப்ப 6வது 5வது தடவை சொல்றேன், 6வது சொல்றேன்.
இந்துக்களை பற்றி பேச்சே அல்ல. மறுபடியும் நான் இந்துக்களை பற்றி நான் பேசல. பேச்சே அல்ல. இந்துக்கள் அமைப்பை நீங்கள் வந்து குற்றம் சொல்றீங்க. அது இந்துக்கள் அமைப்புன்னு எப்படி சொல்றீங்க? இந்துக்கள் எந்த இந்துக்கள்? எந்த இந்துக்கள்? ஏதோ ஒரு இந்துக்கள். இந்துக்கள் எந்த இந்துக்கள்? எந்த இந்துக்களா இருந்துட்டு இந்து அமைப்பு அது. எந்த அமைப்பு? ஏதோ ஒருவர் அதுல குற்றம் செய்ததுக்காக முழு அமைப்பையும் நீங்கள் குற்றம் சாட்டுவது தவறு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல அமைப்பா? எது பஜ்ரங் தள் நல்ல அமைப்பா? நல்ல அமைப்பா கெட்ட அமைப்பான்றது பிறகு. நீங்க எல்லாவற்றையும் ஏன் நியாயப்படுத்துறீங்க? இல்லங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு அமைப்பை ஒருத்தர் அமைக்கிறாங்கன்னா யாரையோ ஒருத்தரை நாசப்படுத்துவதற்கு யாரும் அமைப்பை அமைப்பதே கிடையாது. இல்ல, உங்களுக்கு நான் இல்லங்க, அமைப்பு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னா யாரையோ ஒருத்தர் நாசப்படுத்துவதற்கே கிடையாது. அமைப்பை அவர்கள் அமைக்கின்றார்கள் என்றால் நல்லது செய்ய வேண்டும். உண்மைதான். மக்களுக்கு நல்லது செய்யணும் அமைப்பை செய்யறாங்க. அதுல ஒரு பிளாக் ஷீப் இருக்குது, ஒரு கருப்பாடு அங்க இருக்கின்றது. அதுக்காக முழு அமைப்பையும் நம்ம என்ன செய்ய முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. நீங்க அந்த அமைப்பின் உறுப்பினர் சொல்லுங்க. இருந்துட்டு போறேன் நானு. நீங்க சொல்றேன், ஏராளமான கிறிஸ்துவ அமைப்பு இருக்கு. ஆமா, ஏராளமான நற்கிரிகையை புரியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சரி, ஏராளமான இந்து மடங்கள் இருக்கு, அமைதியான மடங்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கடும் போக்குவாத இந்துத்துவ அமைப்பை ஆதரிக்கிறீர்கள். இதுதான் தவறு என்று. இல்ல, அதுல ஏதாவது ஒருவர் குற்றம் செய்திருப்பார். மறுபடியும் சொல்றேன், ஒரு நிமிஷம், யாரோ ஒருவர் குற்றம் செய்துக்க எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் சார். பாபரி மசீதை உடைத்து உலகத்திற்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தினார். கடைசி அது நடந்ததா இல்லையா? நடந்தது. அது நியாயப்படுத்தணும். இல்ல நடந்தாலும் அதற்கு அடுத்தது ஒரு காரியத்தை செய்துட்டாங்க, அதை சொல்லணும். இல்ல, எங்க கட்டி இருக்காங்க? ஏன் எங்க கட்டினா என்ன வரைக்கும் மசூதி? இல்ல கட்டியாச்சு. எங்க கட்டி இருக்காங்க? கட்டிட்டே இருக்கிறாங்களா? முடிக்க போது முடிக்கிற தருவாயில வந்துடுச்சு அது. சார், மிஸ்டர் சாமுவேல், I have a lot of appropriate evidence. இல்லங்க, இப்ப முடிக்க போற தருணத்துல வந்துச்சு அந்த மசூதி. இல்லையா, மசூதி கட்டப்படவில்லை, இடமும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. விட்டுருங்க. பாபரி மசீது அந்த அதோட உடைக்கப்பட்டு அது ஒரு புனித அது ஒரு கட்டடம் தான். அதனால அது ஒரு முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கட்டடத்தை விட்டால் இனி பள்ளிவாசல் இல்லை என்று சொல்லவில்லை, உடைக்கப்பட்டு விட்டது. 93 குற்றம் சாட்டப்பட்டவர் அத்வானி போன்றவர்கள். மற்ற விட்டுருங்க. ஒண்ணு. இரண்டாவது, 2003 ஒரு பெரும் கலவரத்தை அவர்கள் நடத்தினார்கள். எங்க? குஜராத்தில் திட்டமிட்ட கலவரம். 3 நாட்கள், பிப்ரவரி 28/1/2 பரும் கலவரம். உயிரோடு 3000 பேர், கொளுத்தப்பட்டவர்கள் 67 பேர். இதே அமைப்பு. பாபரி மசீது கலவரத்தை ஒட்டி, குஜராத் கலவரத்தை ஒட்டி நாடு முழுவதும் கலவரம் நடந்தது. அசாமில் கலவரம் நடந்தது, டெல்லியில் கலவரம் நடந்தது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், சிஏஏ போராட்டத்தில் 52 பேர் பலர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் டெல்லியில. எச்சரித்து சென்றார்கள் பிஜேபி காரங்க. இந்த இடத்தை காலி பண்ணல, வயதானவர்கள் பஜன் பாதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் நடந்தது. நீங்கள் கேளுங்க, இல்லை என்று மறுக்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு இயக்கம். நான் சொல்வது RSS அல்ல, மற்ற அமைப்பு, இந்து அமைப்புகள் அல்ல. ரவுடித்தனம் செய்கிற எந்த மதமும் இருக்கிறது சரி, மோசமான ஒரு செயல்பாட்டுள்ள கடும்போக்குக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எப்படி, என்ன அடிப்படையில நீங்க ஆதரவு கொடுப்பீங்க? ஏங்க, எல்லாரும் மனிதன் தாங்க. அப்படி மத்தவங்க கொடுங்க. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல நான் இப்ப எல்லாரையும் தான் நான் சொல்றேன். நான் ஒற்றை காணொலி 100 காணொலி பார்த்தேன், ஒரு பேச்சு. சரி, அந்த 100ல நீங்க எப்பவுமே RSS நல்ல அமைப்பு, நல்ல அமைப்பு தான். RSS மோகன் பகாவத்துடைய பேச்சுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை விட நான் இலக்கிய செல்வர் வாஜ்பாய் ரொம்ப விரும்பக்கூடியவர், ரொம்ப சமாதானம். நான் அதை சொல்லல. குஜராத் கலவரத்தில் பட்டி எறிகிற போது மரியாதைக்குரிய வாஜ்பாய் என்ன சொல்றதுமா, எந்த முகத்தை வச்சுடா இனி வெளிநாட்டுக்காரனை பார்ப்பேன்னு சொன்னா அதே வாஜ்பாய் தான் நான் சொல்றேன். அது வேற விவகாரம். எனக்கு வைத்தியாவை தெரியும், வாஜ்பாய் தெரியும், சுதர்சனை தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இவரை தெரியும், கோல்வார்க்கரை தெரியும், எல்லாவரையும் தெரியும். எல்லாருடைய வரலாற்றையும் படித்து 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 இருக்கிறது. அது வேற விவகாரம். நீங்கள் ஒரு பேராயராக நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். எல்லாருடைய அந்த மேன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். அதனால நம்ம RSS இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். RSS இல்ல, இந்து அமைப்புகள்லாம் சப்போர்ட் பண்ணா நம்ம பிரபலமா ஆயிடலாம் அப்படின்னு ஒரு சுய போதை உங்கள்கிட்ட இருக்கு. நிச்சயமா கிடையாது. ஒரு சுய போதை இருக்கு எனக்கு பயங்கரமா. அதாவது நீங்க சொல்லக்கூடியது வெறும் இந்தியாவில மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. நான் ஆங்கிலிக்கன் திருச்சபையில இருக்கிறேன். ஆங்கிலிக்கன் திருச்சபையில நான் அதை ரொம்ப உயர்வா மதிக்கிறேன். இல்லங்க, உலகம் முழுக்க இருக்குதுங்க. இப்போ நான் உலகம் முழுக்க 27 நாடுகளுக்கு முதன்மை பேராயர். உண்மையிலே இந்தியால மட்டும் இல்ல. உண்மையிலே. அப்போ இந்தியாவுக்காக நான் என்னமோ பேரும் புகழும் வாங்குறதுக்காக நான் பேசணும் அவசியமே எனக்கு கிடையாது. ஆனா ஒண்ணுதான் எனக்கு என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடியது என்னன்னா, எனக்கு துரோகம் பண்ணவங்களையும் நான் கூப்பிட்டு என்னோடு கூட சாப்பிடுற வழக்கம் எனக்கு உண்டு. ஆக எல்லாரையும் மனிதனாக கருதக்கூடியவன் நான். எந்த சிந்தனையில, எந்த சூழ்நிலையில என்ன காரியம் தவறு செய்தான் அந்த மனிதன் என்பதை
எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப நான் ஒண்ணு, என்னையே கொல்ல வந்தாலும் சரி, அது சரி, அது இயேசு கிறிஸ்து சொல்லி தந்தது. இயேசு கிறிஸ்து அதான் நான் இயேசு செய்யறேன், கிறிஸ்து சொல்லி தந்தது. அதான் நான் செய்ய விரும்புகின்றேன் ஒரு கிறிஸ்தவனாக. அவ்வளவுதான். எத்தனை நீங்க வந்து பெரிய பேராயர், தலைமை பேராயர், எத்தனை நாட்டுக்கு? 27 நாடுகளுக்கு நான் முதன்மை பேராயராக இருக்கேன். கீழே எத்தனை சபை இருக்கு? 2300 திருச்சபைகள் இருக்கு. இந்த இடத்துலதான் எனக்கு சந்தேகம் வருது. சொல்லுங்க. நீங்க RSSக்கும் பஜ்ரங் தளுக்கும் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது அப்படின்னு இந்தியால மட்டும் தானே கிடைக்கும்? இல்ல, எல்லா இந்தியால தான் கிடைக்குது. நீங்க இந்தியால தான் இல்ல இல்ல இருங்க, பெரிய சம்பாத்தியம் பண்றீங்க. இல்லங்க, இப்ப நீங்க பெரிய உங்களுடைய அறிக்கைப்படி, இது என்னுடைய உங்களுடைய அறிக்கை, ஏதோ ஒரு சுயநலத்துக்காக, உங்களுடைய அறிக்கைப்படி என்னுடைய சுயநலத்திற்காக இந்தியால மட்டும் தான் நான் பண்ண முடியும் இல்லையா? RSS எங்க இருக்கு? இந்தியால மட்டும் தான் இருக்கு. RSS இல்ல, இந்த அமைப்புகள் இந்தியால மட்டும் தான் இருக்குது. மற்ற நாடுகள்ல எனக்கு எப்படி பேர் இருக்குது? அங்க எல்லா இப்ப நான் கனடா தேசத்துக்கு போனா கூட அங்க உள்ளவங்க இதே கேள்விதான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? என்னங்க RSSக்கும் இந்து அமைப்புகளுக்கு நீங்க வந்து ஆதரவா இருக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நான் இதே வார்த்தை கேட்டிருக்கேன். எல்லா ஊரையும் உங்களை கேட்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் நான் நேரடியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, திரும்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா, உங்க வாழ்க்கையோ உங்களுடைய அதே மாதிரி மற்றவங்க வாழணும் நான் ஆசைப்பட்டு நான் என்ன சொல்றேன், இதைதான் நான் போதிக்கிறேனே தவிர நான் பைபிளை போதிக்கல. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, என்னுடைய எல்லா திருச்சபைகளுடைய போதனைகள்ல பாத்தீங்கன்னா பைபிளை போதிக்கல. நீங்க நான் என்னுடைய அனுபவத்தை தான் பேசிட்டு இருப்பேன். பைபிளை போதிக்க தப்பு. இல்ல 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 பைபிள்ல இல்ல இல்ல பைபிள்ல அன்னைக்கு நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? அப்ப பைபிள் பொய்யா? பைபிள் பொய். அன்னைக்கு நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனே தவிர அத நீங்க ஃபாலோ பண்றீங்க. பைபிள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, பட் அதை நீங்க ஃபாலோ பண்ணல. யார் பண்ணல? கிறிஸ்தவர்கள். லட்சோப மக்கள் பண்ணல சார், ஃபாலோ பண்ணலங்க. ஃபாலோ பண்ணிருந்தா யாரையும் குற்றம் சுமத்தவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து யாரையும் குற்றம் சுமத்தவே இல்லைங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி நினைச்சீங்க மனிதர்கள்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஏங்க மனிதர்கள் இருந்துட்டு போட்டுங்க, அதுக்காக நாம அவங்களை குற்றம் சுமத்தி அவங்களை தள்ளி விடுவது என்பது எனக்கு நிச்சயமாக நான் அதுல உடன்பாடு கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் எப்படி எடுத்துக்கிறேன்? சரி, கிறிஸ்தவர்கள் எல்லாம் பலரை குற்றம் சொல்லி தள்ளி விடுகிறார்கள். ஆமா, இந்துத்துவ அமைப்புகள் யாரையும் குற்றம் சொல்லல. மகா பரிசுத்த புருஷர்கள் இல்ல இல்ல அப்படிதான் சொல்றீங்க. இல்ல அப்படி நான் சொல்ல, இவர்கள் எல்லாம் குறை சொன்னாங்க. ஐயோ, RSS சேர்ந்தவர்கள் இல்ல, சேர்ந்தவர்கள் விஸ்வ இந்து பரிசுத்த இல்லங்க எல்லாரும். நான் சொல்றது என்னுடைய வழி. நான் ஒன்னு வழி வச்சிருக்கேன். ஐயோ, அதைத்தான் சொல்றேன். கிறிஸ்தவ வழி நான் ஒன்னு வச்சிருக்கேன். இல்ல, நீங்க கிறிஸ்தவ வழி இல்ல. கிறிஸ்தவ வழியில நீங்க போதிக்க வேண்டிய வழி என்ன? அன்பை மட்டும்தான். அப்ப அன்பை போதிக்கின்ற நீங்க வந்து என்ன செய்யணும்? எல்லாரையும் நேசிக்கணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனை நேசிங்கன்ற, அவனோட அன்பா பழகுங்க. ஏன் அவனை போய் குற்றம் சுமத்துறீங்க? அவனை நல்லவன் சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் நீங்க குறைஞ்சு போறதே கிடையாது. ஒரு குற்றத்திற்கு மற்றொரு குற்றம் பகரமா நிச்சயமா ஆகாதுங்க. அவர்கள் செய்யற தப்புக்கு இந்த மாதிரி நிச்சயமா ஆகாதுங்க. 69 பேரை உயிரோடு எரித்தவர் என்ன வந்து ஒருத்தர் நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன அறியாதியே என்னன்னா நான் இவ்வளவு மோசமானவனா இருக்கிறேன், ஆனா இவர் நல்லவன் சொல்றாரு என்ன போய், அப்ப அவர் மேல எனக்கு பரிதாப உணர்ச்சி ஏற்படுது. நான் கேட்ட கேள்விகளை மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிறேன். நிச்சயம் ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றி. மிக்க பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.